செய்திகள் தொடர்கின்றன. பயிர் இன்சூரன்ஸ் முறையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று கீழ்பவானி பாசன சங்க தலைவர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய நல்லசாமி, பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்வதற்கு வரிச் சான்று கேட்கின்றனர் என்றும், ஆங்கிலேயர் காலத்திய இந்த நடைமுறையை ரத்து செய்து இன்சூரன்ஸ் முறையில் தனிநபர் காப்பீடு போன்ற முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரீமியம் செலுத்துவது விவசாயிகளுடைய கடமை, அதே நேரத்தில் இழப்பீடு பெறுவது இவர்களுடைய உரிமை என்பது மறுக்கப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட பயிர் இன்சூரன்ஸ் இருப்பதும் ஒன்று, இல்லாமல் இருப்பதும் ஒன்று. ஆகவே இவைகளையெல்லாம் தனிநபர் காப்பீடு போல, தனிநபர் இன்சூரன்ஸ் போல முறைப்படுத்தப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய விவசாயிகள் ஒன்றும் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல என்பதை ஆளுகின்ற அரசு, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உணர வேண்டும். பிரீமியம் செலுத்துவது விவசாயியின் கடமை என்பது போல இழப்பீடு பெறுவதும் அவர்களின் உரிமை ஆகையால் விவசாயிகள் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல என்பதையும் அரசு இன்சூரன்ஸ் நிறுவனம் உணர வேண்டும் எனவும் பாசன சங்க தலைவர் நல்லசாமி கூறினார். எலியும் பூனையும் பரம விரோதிகள் என்பது அனைவருக்கும் தெரியும். இதையே மைய கருத்தாக வைத்து தயாரிக்கப்பட்ட டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் படம் உலகம் முழுவதும் சக்கை போடுவதும் அனைவரும் அறிந்ததே. பரம விரோதிகளாக கருதப்படும் எலியும் பூனையும் விரோதிகளாக திரியும் மனிதர்களுக்கு கூட முன் உதாரணமாக திகழ்வது உண்டு. எலியும் பூனையும் உற்ற நண்பனாக திரிவது வியப்பளிக்கும் அல்லவா? பூனையை கண்டாலேயே தலை தெறிக்க ஓடும் எலிகள் இங்கு பூனை மீது ஏறி துள்ளி விளையாடும் காட்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. யாரும் யாருக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த எலி பூனை நட்பு விளங்குகிறது. சங்ககிரி மலைக்கோட்டையில் உள்ள தனது முன்னோர்களின் கல்லறைகளை கண்டுபிடித்து நியூசிலாந்து பெண் ஒருவர் பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தியது அனைவரையும் வியப்படைய செய்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள திப்பு சுல்தான் மலைக்கோட்டையில் அரசர்கள் வாழ்ந்த காலங்களில் இறந்தவர்களுக்கு கல்லறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான வரலாற்றுச் சுவடுகளும் உள்ளன. இந்த நிலையில் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை சங்ககிரியில் இருப்பதை அறிந்த நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த மென்டிஸ் ரொசாரியோ என்பவர் சேலம் வரலாற்று சங்கத்தை நாடினார். அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்த நியூசிலாந்து பெண்மணி தனக்கு சொந்தமான முன்னோர்களின் கல்லறைகளை கண்டுபிடித்து மலர் அஞ்சலி செலுத்தி வழிபட்டது அனைவரையும் வியப்படைய செய்தது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே அரசு சார்பதிவாளர் ஜெயராஜ் என்பவரது வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 32,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி அவரிடம் இருந்த 3 லட்சம் ரூபாயை மர்ம கும்பல் பறித்துச் சென்றது. இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு அருகே உள்ள பேயாடு குளத்தை சீரமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கணங்கோடு மேற்கு மாத்திரை விளை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள விளைநிலங்கள் அருகே உள்ள பேயாடு குளத்தை நம்பியுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் செலவில் இந்த குளத்தில் தூர்வாரும் பணி நடைபெற்றது. ஆனால் பணிகள் சரிவர நடைபெறாததால் மழைக்காலங்களில் மழைநீர் குளத்தில் தேங்காமல் வெளியேறி குளம் வற்றிய நிலையில் காணப்படுகிறது. எனவே குளத்தை சீரமைத்துக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் அருகே லாரி டிரைவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக மீன் வியாபாரி மற்றும் காவலாளி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் யூனியன் கார்பரேட் காலனியைச் சேர்ந்தவர் பாலாஜி. லாரி டிரைவரான இவருக்கு சாரா என்ற மனைவியும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 15ஆம் தேதி இரவு குரோம்பேட்டை ரேடியல் சாலையில் தலையில் கல்லை போட்ட நிலையில் பாலாஜி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக தனிப்படையினர் விசாரணை நடத்தி ரேடியல் சாலை அருகே காவலாளியாக வேலை பார்த்து வரும் சீனிவாசன், மீன் வியாபாரி மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். டிரைவர் பாலாஜி மீன் வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்காமல் அடிக்கடி தகராறு செய்து வந்ததால் ஆத்திரமடைந்து தாங்கள் இருவரும் சேர்ந்து பாலாஜியை தலையில் கல்லை போட்டுக் கொன்றதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் 2 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தண்டையார்பேட்டை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்கள் 4 பேரை கைது செய்துள்ளனர். இதனை அறிந்த சக மாணவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சந்தேக கேஸ்ல நான் விசாரிக்கிறேன்னு கூட்டு போயிட்டு அவங்க மேல கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்காங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க விட மாட்டோம். நாங்க இதை எவ்வளவு பெருசா அவங்க இன்னைக்குள்ள வெளில வரலனா நாங்க ஸ்டூடெண்டோட பவரை நாங்க காமிப்போம். கொடைக்கானலில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சிகளிலிருந்து விலகி தேமுதிகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேமுதிகவில் இணைந்து வருகின்றனர். அந்த வரிசையில் கொடைக்கானலில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் SRK பாலசுப்ரமணியம் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். முன்னதாக புதிய கிளை அலுவலகங்களை மாவட்ட செயலாளர் திறந்து வைத்தார். இதேபோல் அரியலூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். வந்தவாசி அருகே மணல் தட்டுப்பாடு காரணமாக கட்டிட வேலைகள் முடங்கியுள்ளதால் வேலையின்றி தவிக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கட்டுமான தொழிலாளர்கள் 2500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 2 மாதமாக மணல் தட்டுப்பாடின் காரணமாக கட்டிட வேலைகள் நடைபெறாமல் முடங்கி கிடக்கிறது. மணல் குவாரிகளை உடனே தொடங்க வேண்டும், சிமெண்ட், இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் வந்தவாசியில் பேரணி நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் பகுதிகளில் இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்களை கொத்தடிமைகள் போல் நடத்துவதை கண்டித்து சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பின் சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தை அனுமதிக்க மறுத்து வருவதாகவும், தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் ஆகியவை மறுக்கப்பட்டு வருவதாகவும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட அவர்கள் புகார் தெரிவித்தனர். பல்வேறு பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. அது அமைச்சகத்தின் மூலமும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. அதை மீண்டும் திரும்பி பெறுவதாக இப்போது மினிஸ்ட்ரி, அதாவது அமைச்சகத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். அதை எதிர்த்தும் இந்த பிரிவினை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் 21 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வு பெறாமல் தொடர்ந்து அந்த நிலையிலே இருந்து வருகிறார்கள். எனவே இந்த பிரச்சனையில் அரசு தலையிட்டு தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வகை செய்ய வேண்டும் என்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கேட்டுக் கொண்டனர். ஸ்பெயினின் பாதாள அறையில் பதுக்கி வைக்கப்பட்ட கோடிக்கணக்கான யூரோ நோட்டுகள். போதை மருந்து கடத்தல் கும்பல் கைது. விவரம் இடைவேளை.